தூங்கப் போகும் முன் நாளை ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் நடக்கப் போகிறது என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்வது வெறும் நம்பிக்கை மட்டும் அல்ல. அது உங்கள் ஆழ்மனதுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நீங்கள் கொடுக்கும் ஒரு அறிவிப்பு. ஏனெனில் மனிதன் தூங்கும் முன் அவன் மனதில் இருக்கும் எண்ணங்களே அடுத்த நாளின் மனநிலையை உருவாக்குகின்றன. பயம், சந்தேகம், கவலை ஆகியவற்றுடன் உறங்கும் ஒருவர் மறுநாள் தடைகள் மட்டுமே அதிகமாக கவனிக்கிறார். ஆனால் நம்பிக்கை, அமைதி, நல்ல எதிர்பார்ப்பு ஆகியவற்றுடன் உறங்கும் ஒருவர் வாய்ப்புகளையும் நல்ல மாற்றங்களையும் காணத் தொடங்குகிறார். இதன் பின்னால் இருக்கும் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அதிர்வெண்ணாக மாறி பிரபஞ்சத்தில் பரவுகிறது. அதே அதிர்வெண்ணை ஈர்த்து உங்களிடம் அனுபவங்களாக திரும்பிக் கொடுக்கிறது. இதையே கர்மாவின் இயல்பு என்றும் கூறலாம். கர்மா என்பது பெரிய செயல்கள் மட்டும் அல்ல. நாம் தொடர்ந்து நினைக்கும் எண்ணங்களும் நம்முள் உருவாகும் உணர்வுகளும் கூட கர்மாவின் விதைகளாகவே மாறுகின்றன. அதனால்தான் தூங்கும் முன் நம்பிக்கையை விதைக்கும் ஒருவர் தன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களுக்கான மனநிலையை உருவாக்குகிறார். அந்த மனநிலைதான் வாய்ப்புகளை உணரச் செய்கிறது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் செயல்தான் நல்ல கர்மாவாக மாறுகிறது. எனவே நேற்றைய கவலைகளை மனதில் சுமந்து கொண்டு உறங்காதீர்கள். அதற்கு பதிலாக நாளைய நாள் ஏதோ ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையை விதை போல உங்கள் மனதில் விதையுங்கள். அந்த விதையை பிரபஞ்சம் சூழ்நிலைகளாக வளர்க்கும். கர்மா அதை நற்பலன்களாக ஒரு நாள் உங்களிடம் அறுவடை செய்து தரும். இது போன்ற தகவல்கள் பெற நம்ம சேனல் தமிழாலயத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக் கொடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலை தொட்டு அதில் இருக்கும் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.